ஹலோ ஆல், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியோடு சேர்த்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? இன்றைக்கி ஏகலைவனோட கதையை பார்க்கலாம். ஏகலைவன் ஆதிவாசி குலத்தை சேர்ந்த ஒரு இளவரசன். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வில் வித்தை கற்றுக்கணும்னு ஆசை. அதனால் வில் வித்தையில் சிறந்தவரான துரோணாச்சாரியார்கிட்ட போயிட்டு தனக்கு வில் வித்தை கற்றுக் கொடுக்கும்படி கேட்குறார். துரோணாச்சாரியார் கௌரவர்களும் மற்றும் பாண்டவர்களோட வில்வித்தை ஆசிரியர். அவர் ஏகலைவனிடம் நான் சத்திரிய குலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பேன், உனக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாரு. இதனால் கவலை கொண்ட ஏகலைவன் துரோணாச்சாரியார் போன்ற ஒரு உருவத்தை களிமண்ணில் உருவாக்கி அதை தன் ஆசிரியராக பாவித்து அதற்கு முன்னாடி தினமும் வில்வித்தை பயிற்சி செய்கிறான். இப்படி தினமும் பயிற்சி செய்து வில்வித்தையில் வல்லவனாகிறான். ஒரு நாள் துரோணாச்சாரியார் பாண்டவர்களோட காட்டுக்குள்ள நடந்து வராரு. அப்போ தான் வளர்க்குற நாய்க்குட்டியையும் கூப்பிட்டுட்டு வராரு. நாய்க்குட்டி வர வழியெல்லாம் குலைச்சிட்டே வருது. இதனால் காட்டுக்கு மறுபுறம் பயிற்சி செஞ்சிட்டு இருந்த ஏகலைவன் தொந்தரவு அடைகிறான். இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் சத்தம் வரும் திசையை நோக்கி சராமாரியா அம்பை எய்துறான். அந்த அம்பு எல்லாம் நாயோட வாயில் நாயை எந்த விதத்துலேயும் காயப்படுத்தாமல் வாயை மட்டும் குறைக்க முடியாத அளவுக்கு பூட்டிடுது. இதை பார்த்த பாண்டவர்களும் துரோணாச்சாரியாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. வில்வித்தையில் சிறந்த ஒருத்தனால் மட்டும்தான் இவ்வளோ அழகாக அம்பை எய்த முடியும்னு சொல்லி யார் இதை எய்ததுன்னு பார்க்க ஆவலோடு துரோணாச்சாரியாரும் பாண்டவர்களும் ஏகலைவனை தேடி வராங்க. ஏகலைவனை அங்கே காட்டுக்கு மறுபுறம் ஏகலைவன் துரோணாச்சாரியார் செல்ல முன்னாடி பயிற்சி எடுத்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அதை கண்ட அர்ஜுனன் துரோணாச்சாரியார்கிட்ட போய், உலகத்திலேயே வில்வித்தையில் சிறந்தவன் நான் மட்டும்தான் இருக்க முடியும்னு நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீங்களே, இங்கே பாருங்க அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்த துரோணாச்சாரியார் ஒரு கணமும் யோசிக்காம ஏகலைவனிடம் உனக்கு யார் இதை கற்றுக் கொடுத்தாருன்னு கேட்குறாரு. உடனே துரோணாச்சாரியோட ஏகலைவன் உங்கள் சிலையை குருவாக நினச்சி நான் தினமும் இதில் நான் பயிற்சி செய்து உங்கள் சிலையின் வழிகாட்டுதல் படி நான் இதை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. உடனே துரோணாச்சாரியார், அப்போ உனக்கு குரு நான் தானா, என்னோட குரு தட்சணை எங்கன்னு கேட்குறாரு. உடனே ஏகலைவன் என்ன வேண்டும் சொல்லுங்கள் குருவேன்னு கேட்குறான். அதுக்கு துரோணாச்சாரியார், உன்னோட வலது கை பெருவிரல் தான் எனக்கு குரு தட்சணையாக வேண்டும்னு சொல்கிறாரு. மறுகணம் யோசிக்காத ஏகலைவன் தன்னோட பெருவிரலை வெட்டி துரோணாச்சாரியாருக்கு குரு தட்சணையாக கொடுக்குறான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.